வேலன் சோஷியல் மீடியா. பிரிட்டனில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த கெய்ர் ஸ்டார்மர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக கடந்த மாதம் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பிரிட்டனின் தொழிலாளர் கட்சித் தலைவராக கட்சியின் மூத்த தலைவர் ஆண்டி புர்ன்ஹாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து அவரே பிரதமராக பதவியேற்க உள்ளார். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் அல்லது அதை தடுத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் வழங்க வகை செய்யும் புதிய மசோதாவை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்களுக்கும் அதை பாடுவதற்கு தடை ஏற்படுத்துவோருக்கும் தண்டனை வழங்கும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய கீதமான ஜன கண மன இசைக்கப்படும் அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடலான வந்தே மாதரம் இசைக்கப்படுவதை அல்லது பாடுவதை கட்டாயமாக்கி மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வழிகாட்டுதல்களைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது. ரூபாய் 12.18 கோடியில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட குன்னூர் ரயில் நிலையத்தை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளன. இதில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரயில் நிலையமும் ஒன்று. குன்னூர் ரயில் நிலையம் ரூபாய் 12.18 கோடி செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். இது குறித்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறும்போது, தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி கவிழும் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் MLA அறியாமையில் பேசி வருகிறார். உண்மை நிலை அவருக்கு இன்னும் தெரியவில்லை. அதனால்தான் அவர் அப்படி பேசுகிறார். தமிழக முதல்வர் ஊழலுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கையை 100% மக்கள் வரவேற்கின்றனர் என்று அவர் கூறினார்.